ஹே கைஸ், நான் ராம். என்னை வந்து மோஸ்ட்டாக ஆடியோஸ் அண்ட் விலாக்ஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்த்துருக்கலாம், யூடியூப் ப்ரொஃபைலை பார்த்துருக்கலாம். இப்போ என்னென்னா என்னோட 4 நாளாக கடைசி 4 நாளாக நான் வீடியோ போடல. ஏன்னா நம்மளோட இன்ஸ்டா ப்ரொஃபைலை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து நான் மொத்தம் 3 அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதாவது பர்சனல், ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் விலாக் பண்ணுறக்காண்டி தான். ஐ மீன் அந்த ஆடியோஸ் அண்ட் விலாக்ஸ் வந்து விலாக் சேனல். மொத்தமும் 3 அக்கௌண்ட்டையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. ஓகே, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து க்ரோத் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் அக்கௌண்ட் எப்படி சஸ்பெண்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். நம்ம சேனலில் மோஸ்ட்டாகவே நான் வந்து விலாக் வந்து என்னோட டே இன் மை லைஃப் விலாக் தான் போடுவேன். அதில் மோஸ்ட்டாக நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னு சொல்கிறேன். அந்த கம்பெனி வந்து ட்ரூ நார்த்தில் இட்ஸ் அ சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. இட்ஸ் கால்ட் ஆல்சோ டிஎன்எல். ஓகேவா? நம்ம டிஎன்எல்ல வந்து நான் மோஸ்ட்டாக வந்து ஐ மீன் என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு அந்த டே இன் மை லைஃப் விலாகில் போடுவேன். கிட்டத்தட்ட அதுதான் டே இன் மை லைஃப் விலாகாகவே இருக்கும். அந்த டிஎன்எல்ல வந்து மொத்தம் 3 ஃபவுண்டர்ஸ். அதில் நம்ம ஒரு ஆள், நான் ஒரு ஆள், ஒரு ஃபவுண்டராக இருக்கேன். இப்போ என்னென்னா அதில் நான் ஒரு கிரியேட்டிவ் லீட் அண்ட் எடிட்டராகவும் இருக்கேன். அதோட இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் இருக்க ப்ரொஃபைல் வந்து என்னென்னா நம்மளோட கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நான் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுவேன் வித் கிளைண்ட் பர்மிஷன். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். வித் கிளைண்ட் பர்மிஷனோட நம்ம அந்த கிளைண்ட்டு கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்னென்னா அந்த அக்கௌண்ட்னால என்னோடய எல்லா அக்கௌண்ட்டும் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. மொத்தம் 3 ப்ரொஃபைல் இருக்குது. நான் திரும்பி 3லாம் க்ரியேட் பண்ண முடியாது. க்ரியேட் பண்ணாலும் சஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. க்ரியேட் பண்ணி என்னால் எல்லா 3மே இப்போ திரும்பி மேனேஜ் பண்ண முடியாது. ஒரே அக்கௌண்ட் 3த்தையும் நம்ம இதிலேயே அப்லோட் பண்ண போகிறோம். நாங்கள் ஏன்டா இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். என்னென்னா இதில் வந்து மோஸ்ட்டாக ஃபன் ரீல்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷனான ரீல் இருக்கும், எடிட் என்னோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறேன் என்னென்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள், ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். டிஎன்எல் ஆரம்பித்து 9 மாதம் ஆச்சு. நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் போயிடுச்சுன்னு கவலைப்பட்டு உட்காந்தேன்னா இருக்கிற கிளைண்ட்ஸ் பார்க்க முடியாது. அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இன்றைக்கி இந்த வாரமே நான் 2 கிளைண்ட்டுக்கு 2 வீடியோ கரெக்டாக கொடுக்க வேண்டியது டைத்துக்கு கொடுக்க முடியல. எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து மே 18 போய் 19 கரெக்டு. இன்றைக்கி 19 மேலே ஷூட் பண்ணுறேன். 12:30 இருக்குமா? 12:27 ஆகுது இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். என் அக்கௌண்ட்டு போய் இதோட 5 நாள் ஆச்சு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், ரெக்கவர் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு நான் அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு கம்பெனியை மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ திடீர்னு ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ வீடியோ ரெடி ஆகிடுச்சான்னு. எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம், இந்த மாதிரி நம்ம வீடியோ கொடுக்கணும், நம்ம இதே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் கிளைண்ட்லாம் பார்க்க முடியாதுன்னு. நம்மளால மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால ஐ தாட் ஓகே, போனது போட்டோம், ஆனதாகட்டும், திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே கைஸ், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்கமிங்